ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு சரசுவை அடிசல். இன்றைக்கி செட்டிநாடு ஸ்டைலில் பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 kg சிக்கனுக்கு நான் கொஞ்சம் 4-5 பட்டை, கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, 3 தக்காளி நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன், 1.5 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 5 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன், ஒரு 100 கிராம்ஸ் சின்ன வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது பெப்பரை இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு அடிகனமான பாத்திரத்தில் செஞ்சால் ஈஸியாக இருக்கும்னு நான் இன்றைக்கி குக்கர் எடுத்துக்கிட்டேன். ஆனால் நம்ம குக்கரில் விசில் போட்டு வேக வைக்கக்கூடாது. நம்ம அதிலையே வதக்கி எடுத்துடணும். விசில் போட்டோன்னா சிக்கன் உடஞ்சிரும். அதனால் மூடி போட்டு சும்மா நார்மலாகவே வதக்கி எடுத்துப்போம். நம்ம இப்போது குக்கரில் நான் ஒரு 75 ml பக்கம் நான் கடலெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலா, அதாவது பட்டை, கிராம்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நம்ம பெரிய வெங்காயம் போடலாம், போட்டால் கொஞ்சம் இனிப்பு தன்மை இருக்கும் அதில். அதனால் அந்த ஒரு சிக்கன் ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. சின்ன வெங்காயம்னா நல்ல டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சதை நம்ம போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்க விடணும், அடி பிடிக்காமல். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக நம்ம நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை போட்டு லைட்டாக உப்பு போட்டு, தக்காளி வதங்குற அளவுக்கு மட்டும் உப்பு போட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு நம்ம நல்லா வதக்கி விடலாம். தக்காளி நல்லா வதங்கி வரணும். தக்காளி நல்லா வதங்கலை அப்படின்னா ரொம்ப தக்காளி டாமினேட் பண்ணுற அளவுக்கு ஒரு சார்னஸ் டேஸ்ட் கொடுத்துடும். நான் 1 கிலோ சிக்கனுக்கே 3 தக்காளி தான் எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு நம்மளுக்கு போதுமானது. நம்ம ஒரு செமி கிரேவி டைப்பில் தான் நம்ம வைக்க போகிறோம். ஸோ தக்காளி ரொம்ப போட்டோம்னா ரொம்ப தக்காளி டேஸ்ட்டில் அந்த மாதிரி வந்துடும். இப்போது தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கனை நம்ம ஆட் பண்ணி உப்பு அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். கறியிலே நல்லா உப்பு சேர்கிற அளவுக்கு நம்ம போட்டு வதக்கி எடுத்துக்கணும். இப்போ தக்காளி இந்த மாதிரி நல்லா ஒன்று சேர்ந்து வதங்கி வந்துடுச்சு. இந்த சமயம் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 kg சிக்கன் வாங்கி வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் போட்டு இதுக்கு இப்போ 1 kgக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் நான் உப்பு போட்டுக்கிறேன். குழம்பா இருந்தால் உப்பு ஜாஸ்தி போட்டுட்டாலுமே நம்ம தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணி கொதிய விட்டுடலாம், தேங்காய் பேஸ்ட்டெல்லாம் அரைச்சி போட்டு. பட் இது வறுவல் டைப்பில் செமி கிரேவின்ற டைப்லன்றனால நம்ம பார்த்து தான் உப்பு போடணும். ஜாஸ்தி போட்டால் ஒரு மாதிரி கசப்பு எடுத்துடும். ஸோ நான் 1.5 டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் 1 கிலோ சிக்கனுக்கே போட்டிருக்கேன். இப்போ நல்லா உப்பு அதில் சேர்ந்து வதங்கினதும் மசாலாஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடரு, 5 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த மசாலாலாம் கறியோடு சேர்ந்து வர்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். அந்த மசாலாவில் எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு நீங்கள் வேக வச்சு வதக்கி விடணும். அப்போ தான் அந்த கறியில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போகும். நல்லா வதங்க தான் அந்த கறியில் இருக்கிற அந்த ஒரு ஸ்மெல் போகும் உங்களுக்கு. இப்போது 5 நிமிஷம் நல்லா வதங்கினதும் நான் எனக்கு தேவையான தண்ணி 1 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் இப்படியே வேக விடுறேன். ஒரு எவ்ரி 5 மினிட்ஸ் நான் எடுத்து கிளறி விட்டுக்கிறேன், அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்து வருது.
நமக்கு வேக வேக அந்த தண்ணி வந்து கொஞ்சம் இஞ்சி வரும். அப்போ நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கலாம். நம்மளுக்கு இப்போ இந்த ரெசிபி வந்து சுடு சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் ரொம்ப ஏற்றதாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். நான் செமி கிரேவி டைப்பில் தான் வச்சுருக்கேன். இப்போது ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு, நல்லா வெந்து வந்துடுச்சு. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கு சிக்கன். இப்போ நம்ம வந்துட்டு நுணுக்கி வச்சுருக்கிற மிளகு போட்டு சேர்த்து இதில் ஒரு 2 நிமிஷம் நல்லா அதை வேக விடணும். மிளகு போட்ட உடனே இறக்கிட்டோம்னா ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும். அதனால் ஒரு 2 நிமிஷம் அதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஃபைனலாக நம்ம வந்து கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் போட்டு தூவி இறக்கிட்டோன்னா சுட சுட நம்மளுக்கு பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை சப்பாத்தியோடவும் சாப்பிடலாம், சாதத்தோடு சாப்பிடலாம். ரசம் வச்சு ரசத்துக்கு சாப்பிட்டுட்டு இதை தொட்டுக்கலாம். இதை பிசைஞ்சும் நம்ம சாதத்துக்கு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு போதுமான அளவுக்கு நான் வச்சுருக்கிறேன். நான் இதை டிஃபனுக்காக சப்பாத்திக்காக செஞ்சுருக்கேன் இன்றைக்கி. ஸோ நீங்களும் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.